கிங் கோலின்னு ரசிகர்களால் அழைக்கப்படுற விராட் கோலி. கிரிக்கெட்டோட வரலாற்றிலேயே இன்னும் அவர் செய்யாத சாதனையே கிடையாது. ஒன் டே மேட்சஸ்ல அதிகமான ரன் ஸ்கோர் பண்ணதும் விராட் தான், அதிகமான ரன் சேஸ் பண்ணதும் விராட் தான். அப்புறம் இந்தியா டீம்ல அதிகமான பிளேயர் ஆஃப் த சீரிஸ் பெற்றவரும் இவர் தான். கிரிக்கெட்டோட 3 ஃபார்மேட்லயும் ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர்னு அவர் பேர்ல ஆக்கினார். ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல அதிகமான செஞ்சுரிஸோட ரெக்கார்டும் விராட் கிட்ட தான் இருக்கு. ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல இவர் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கிரிக்கெட்டர்னு சொல்லப்படுது. இன்ஸ்டாகிராம்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபாலோடு இந்தியன் பர்சன்னா அது இவர் தான். இப்போ இந்த சக்சஸ்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்காருன்னா அது அவரோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், டிசிப்ளின் தான். அவரோட அப்பா இறந்து போனது தெரிஞ்சும் கிரிக்கெட் மேல இருக்கிற டெடிகேஷனால அந்த மேட்ச்ல 90 ரன் அடிச்சு தோக்க போற மேட்சை டிரால கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் இன்னைக்கு பல கோடி இந்தியர்களால கொண்டாடப்படுது. நம்ம இந்த வீடியோல விராட் கோலியோட இன்ஸ்பிரேஷனல் 0 to ஹீரோ ஆன சக்சஸ் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். நவம்பர் 1988 டெல்லியோட உத்தம் நகர்ல விராட் கோலி பிறந்தாரு. அவரோட அப்பா பிரேம் கோலி கிரிமினல் லாயரா இருந்தாரு. அம்மா சரோஜ் கோலி ஹவுஸ் வைஃப். கிங் கோலியோட கனவு அவரோட சின்ன வயசுல ஆரம்பிச்சது. அவருக்கு 3 வயசா இருக்கும் போதே பேட்டை பிடிச்சி அவங்க அப்பா கிட்ட சொல்வாராம் போல் போடுங்கன்னு. ஸ்கூலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ்ல விளையாட ஆரம்பிச்சாரு. கிரிக்கெட் மேல ரொம்பவே இன்வால்வ் ஆயிட்டார். டீச்சர்ஸ் அப்புறம் சில பேர் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, உங்க பையன் ரொம்பவே நல்லா கிரிக்கெட் விளையாடுறான், அவனை ஏதாவது ஒரு கிரிக்கெட் அகாடமில ஜாயின் பண்ண வைங்கன்னு. அவரோட 9 வயசுல அவரோட அப்பா பிரேம் கோலி விராட்டை வெஸ்ட் டெல்லி கிரிக்கெட் அகாடமில சேர்த்தாரு. கோச் ராஜ்குமார் சர்மாவோட அண்டர்ல விராட் அவரோட ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ட்ரைனிங்க தொடங்கினார். 13 வயசுல இருக்கிற விராட் ஆனா ஒரு பிராக்டிஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட அதிகமான வயசு உள்ள பசங்க கூட தான் பிராக்டிஸ் பண்றாரு. ரொம்பவே சீக்கிரமா நல்லா விளையாடவும் ஆரம்பிச்சாரு. கரியரோட ஆரம்பத்திலே விராட் அண்டர் 14 டீம்ல ரிஜெக்ட் ஆயிட்டார். கிளப் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னால 2002ல டெல்லி அண்டர் 15 டீம்ல அவர் செலக்ட் ஆகி கிரிக்கெட்டை டெபியூ ப்ளே பண்ணாரு. அதுக்கப்புறம் நடந்த நிறைய மேட்சஸ்ல கன்சிஸ்டன்டா அவரோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னால கொஞ்சம் வருஷத்திலேயே 2006ல விராட் கோலி அண்டர் 19 நேஷனல் டீம்ல செலக்ட் ஆனார். அதுக்கப்புறம் வந்ததுதான் 19 டிசம்பர் 2006. விராட் கோலி கிரிக்கெட்டுக்காக ஒரு பெரிய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஃபெரோஸ் கோட்லா ஸ்டேடியம்ல ரஞ்சி ட்ரோஃபிக்காக டெல்லி டீம்ல இருந்து விராட் விளையாடுறாரு கர்நாடகா டீம் அகேன்ஸ்டா. கர்நாடகா ரொம்ப பெரிய ஸ்கோரை இலக்கா வச்சாங்க. மேட்சோட செகண்ட் டேல டெல்லி டீம் ரொம்ப மோசமா விளையாடினாங்க. விராட் கோலி 40 ரன்ல நாட் அவுட்டா இருந்தாரு. டெல்லி டீம்ல எல்லா பிளேயர்ஸும் செம பிரஷர்ல இருந்தாங்க. அண்ட் அந்த நைட் தான் விராட் கோலியோட அப்பா பிரேம் கோலிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் விராட் அவரோட கோச் ராஜ்குமார் சர்மா கிட்ட கால்ல சொன்னாரு. I called my coach in the morning. I told him this had happened and he was in shock as well. So he asked me what I wanted to do. I said I want to go play because for me not completing a cricket game was a sin. It came instinctively to me that I should go. அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அப்பா கூட அவர் அடுத்த நாள் போய் தனியால அந்த மேட்ச்ல 90 ரன் அடிச்சாரு. அதை பார்த்த நிறைய பிளேயர் ஷாக் ஆனாங்க. வீட்டுல அப்பாவோட சடலம் இருக்கு, ஆனா இவங்க டீமுக்காக விளையாடுறான்னு ஆச்சரியப்பட்டாங்க. விராட் அந்த மேட்சை பினிஷ் பண்ணிட்டு தான் அவரோட அப்பாவோட இறுதி சடங்குக்கு போய் கலந்துக்கிட்டார். இதுல இருந்து 19 வயசான விராட் கோலி எல்லாருக்கும் காமிச்சாரு அவரு கிரிக்கெட் மேல எவ்வளவு டெடிகேஷனா இருக்காருன்னு. அவரோட அப்பா கூட அதுதான் நினைச்சிருப்பாரு தன்னோட பையன் ரொம்ப பெரிய லெவல்ல போகணும்னு. அப்பாவோட டெத்க்கு அப்புறம் விராட்க்கு கிரிக்கெட் தான் டாப் பிரியாரிட்டியா மாறிச்சு. இந்தியன் டீமோட பார்ட்டா ஆனதுக்கு அப்புறம் விராட் நிறைய மேட்சஸ்ல நிறைய ரெக்கார்டை உடைச்சாரு. ஏசியா கப், ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ், ஐபிஎல், வேர்ல்டு கப் மாதிரியான நிறைய மேட்சஸ்ல ரெக்கார்ட் பண்ணாரு. இதனாலேயே அவரோட கான்பிடன்ஸ் 2012ல நடந்த ஐபிஎல் மேட்ச்ல விளையாடுறப்ப கூட நான் தான் டாமினேட் பண்ணுவேன்னு நினைச்சாரு. ஆனா ரியாலிட்டியில இவ்வளோ சக்சஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட, நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவரோட கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆகல. அது ஓவர் கான்பிடென்ட்டா மாறிடுச்சு. அது அவர் எப்ப புரிஞ்சுக்கிட்டாருன்னா 2012ல நடந்த ஐபிஎல்ல மிக மோசமான ஃபார்ம்ல இருந்தப்போ மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டார். அவர் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணாம இதுல என்ன தப்பு நடந்திருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சார். அப்பதான் அவருக்கு புரிஞ்சது இந்த ஃபெயிலியருக்கான ரீசன் இவ்வளவு சக்சஸ் கிடைச்சதுக்கு அப்புறமும் ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸா ஆகி அப்புறம் ட்ரைனிங் இல்லாம, ப்ராப்பர் டயட் இல்லாம, பார்ட்டி அப்புறம் சுத்துறதுன்னு கண்டபடி அவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தார். அந்த ஒரு சமயத்துல தான் விராட் அவரோட ஃபெயிலியருக்கான ரீசனை தெளிவா புரிஞ்சுக்கிட்டார். ஆக்சுவலா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் டவுன் ஃபேஸ்ன்றது வரதான் செய்யும். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றதுல தான் இருக்கு. விராட்டும் அந்த டைம்ல அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தாரு.
தன்னை கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சாரு. ஃபிட்னஸ், டயட், டிசிப்ளின், டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், அவரோட மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபோக்கஸ்லயும் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி புது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்தாரு. தனக்குள்ள இன்னைக்கு இப்படி டிசிப்ளின்டா, ஃபோக்கஸ்டா எல்லாமே பண்ணி இன்னைக்கு வர உலகத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிட்னஸ் கிரிக்கெட்டரா இருக்காரு. ஃபிட்னஸ் விராட்க்கு ஒரு டூலா இருந்தது. அதுல இருந்து அவரோட வில் பவர் ரொம்ப அதிகமாகிட்டே போச்சு. அதுல இருந்து டிசிப்ளின்டா, ஃபோக்கஸாவும் இருந்தார். நீங்க எப்போது மைண்ட்ல பிராக்டிஸ் பண்றீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு விதத்துல அதை ரிஹர்சல் பண்றீங்க, அதுக்காக ப்ரிப்பேர் ஆகுறீங்க. உங்களோட பிரஷர் கம்மி ஆகுது, உங்களோட மைண்ட் ஃபுல்லா அந்த ரிசல்ட்டுக்காக உங்களுக்கு துணையா இருக்குது. இந்த பெரிய அக்செப்டன்ஸ்க்கு அப்புறம் விராட் அவரோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த்ல ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாரு. அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவரோட கேமையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு கேம் கூடயே பல கோடி மக்களையும் இன்ஸ்பயர் பண்ணாரு. விராட் லைஃப்ல நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாரு. அதையும் அவரோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளினால ஓவர்டேக் பண்ணாரு. அதுக்கப்புறம் 2014ல டெஸ்ட் கேப்டன் ஆனாரு. 2016ல ஐபிஎல்ல டாப் ஸ்கோர் பண்ணி ஆரஞ்சு கேப் வாங்கினார். அதுல அவர் 973 ரன் ஸ்கோர் பண்ணி 4 செஞ்சுரிஸும் அடிச்சாரு. அதுக்கப்புறம் 2017ல இந்தியா டீமுக்காக லிமிடெட் ஓவர்ஸ் கேப்டனா ஆனாரு. அதுக்கப்புறம் 2021ல விராட் எல்லா ஃபார்மேட்டோட கேப்டன்சியும் விட்டுட்டாரு. அவரோட கேப்டன்சி மட்டும் தான் விட்டு கொடுத்தாரு. ஆனா அவர் பேட்டிங்ல இருக்கிற ஃபயரை பத்தி இன்னைக்கும் நமக்கு தெரியும். விராட்டோட எல்லா ரெக்கார்ட்ஸை பத்தி நம்ம பேசினா அதுக்கு ஒரு படமே எடுத்தாலும் சின்னதா இருக்கும். நம்ம அவரோட சக்சஸ் அண்ட் ஸ்டைல் அண்ட் ஃபேஷனை மட்டும் தான் பாக்குறோம். ஆனா அவரோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின் எவ்வளவு இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். விராட் அவரோட டே டு டே லைஃப்ல ஸ்ட்ரிக்டான டயட்டை தான் ஃபாலோ பண்றாரு. விராட் கூட இதை சொல்லுவாரு, நம்ம ஜிம்முக்கு யாரு வேணும்னாலும் போகலாம், ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமே is food. Because everyone can you can go to the gym and work hard. Yeah, you better listen. I'm bringing heat. You'll be a fan when I start rapping the way I'll have your fucking head spinning. I'm known as spit vicious. Release bombs and go tick tick. Boom, you blow me that head missing. I'm a phenomenon. அவரோட சின்ன வயசு கோச்சான ராஜ்குமார் சர்மா சொல்வாரு, விராட் இது வரைக்கும் ஒரு ட்ரைனிங் செஷன் கூட மிஸ் பண்ணது இல்லையா. வலுக்கட்டாயமா விராட்டை வீட்டுக்கு அனுப்புறதா இருக்குமா. நீங்களே பாருங்க, ஒரு மனுஷன் கிரிக்கெட்டுக்காக எது வேணும்னாலும் பண்றதுக்காக ரெடியா இருக்காரு. அவ்வளவு பேஷனாவும் இருக்காரு. அது மேல அதே பேஷன் அண்ட் டெடிகேஷன் தான் ஒரு ஃபீல்டுல விளையாடும் போது தெரியும். ஒரு காம்படிட்டரை பார்க்கணும்னா கோலியை பாருங்க. ஹி லவ் சேலஞ்சஸ். இதுதான் அவரு மத்த கிரிக்கெட்டர்ஸ் கிட்ட இருந்து தனியா ஆக்குது. ஃபெயிலியர் நம்ம எல்லாருக்குமே நடக்கும். லைக் கோலி ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல ஒரு கப்பு கூட ஜெயிக்க வைக்க முடியல. ஐபிஎல்ல கூட 8 வருஷத்துல ஆர்சிபிக்கு ஒரு கப்பு கூட ஜெயிக்கல. ஆனா இதுவும் ஸ்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்டான பார்ட் தான். விளையாட்டுன்னு இருந்தா யாராவது தோப்பாங்க இல்ல ஜெயிப்பாங்க. ஆனா as a ஸ்போர்ட்ஸ் பர்சனா விராட் கோலி கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம். டீம் எஃபர்ட், டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், பேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் கொடுத்து இன்னைக்கு ஒரு பிராண்டா இருக்காரு. நீங்க விராட் கோலி லைஃப் ஸ்டோரியில இருந்து என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்பயரான ஸ்டோரிஸ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.